தமிழ் குடலின் அன்பான வணக்கங்கள். பிஜிடிஆர்பி தமிழ் 11/9/2025 தேர்வு எண் 39 அலகு 7 5 இலக்கணத்தில் எழுத்து சொல் பொருள் டாபிக் கொடுத்துருக்கோம். ஆனால் இன்றைக்கி வினாக்கள் எடுத்திருக்கிறது எழுத்தில் மட்டும்தான். நாளைக்கு சொல் பொருள் மற்றும் யாப்பு அணியில் ஏதாவது 2 டாபிக் எடுக்கிறோம். வினாக்கள் 10 எடுத்திருக்கோம், பார்க்கலாம். வினாயன் 1 கூற்று 1 எழுத்திலக்கணத்தின் வகைகளை பவணந்தி முனிவர் 12 வகையாக்கி கூறியுள்ளார். கூற்று 2 ஏற்கனவே அறிந்த ஒன்றை சுட்டுவது உலகறி சுட்டு ஆகும். இதில் விடை குறிப்பு பாருங்கள். கூற்று 1 சரி, 2 தவறு, 2 சரி. கூற்று 1 தவறு, 2 சரி, 2 தவறு. விடை என்னன்னு தெரியுங்க. வினாயன் 2 கூற்று 1 முற்றாயுதத்திற்கு மாத்திரை அறையாகும். கூற்று 2 உயிரிழப்படை 3 மாத்திரையாகும், 3 மாத்திரை பெறும். விடை குறிப்பு கூற்று 1 சரி, 2 தவறு, 2 சரி. கூற்று 1 தவறு, 2 சரி, 2 தவறு. வினாயன் 3 பொறுத்துக. உப்பு, காற்று, பஞ்சு, வண்டு, பெய்து, மல்கு, முதுகு, மரபு என்னென்ன குற்றியலகரம் கண்டுபிடிக்கணும். இடைத்தொடர் குற்றியலகரம், வன்தொடர் குற்றியலகரம், மென் தொடர் குற்றியலகரம், உயிர் தொடர் குற்றியலகரம். வினாயன் 4 ஐகார குறுக்கம் குறிப்புகள். 1 ஐ தனித்து உச்சரித்தால் 2 மாத்திரை. ஐ சொல்லில் முதலில் வந்தால் 1 மாத்திரை. ஐ சொல்லில் இடையிலும் கடையிலும் வந்தாலும் 1 மாத்திரை. இதில் எது சரி என்பதை முடிவு பண்ணுங்க. வினாயன் 5 மொழிக்கு இறுதியில் வரும் எழுத்துக்கள் எத்தனை? 22, 24, 103, 216. வினாயன் 6 பொறுத்துக. மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் எத்தனை? எத்தனை இல்லை, அதனோட வரிசைகள் மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். நாவரிசை, நகர வரிசை, நாவரிசை, ஞா வரிசை, வகர வரிசை. 1, 12, 8, 4. இதில் என்னென்னு விடையை தேர்வு. வினாயன் 7 தவறான இணையை தேர்க. மயல், மையல் முதற்போலி, அமைச்சர், அமைச்சர் இடைப்போலி, வாய்க்கால், கால்வாய் முற்றுப்போலி, பந்தல், பந்தர் கடைப்போலி. இதில் எது தவறான இணை என்பதை தேர்வு செய்யுங்க. வினாயன் 8 பொருந்தாதது எது? இது ஓரெழுத்து ஒரு மொழி, அதுக்கு என்ன பொருள் என்பது இதில் எது தவறாக கொடுக்கப்பட்டிருக்குன்னு பாருங்கள். தூனா வெண்மைன்னு சொல்லியிருக்காங்க, தேனா கடவுள், நைனா சிதைவு, யானா யானைன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் எது பொருந்தாதது என்பதை தேருங்க. வினாயன் 9 முதல் 24ஆம் எண் முனர் 10 இடை ஒற்று ஏகல் ஆயுதமாகல் என இருவிதியும் ஏற்கும் என்ப. இது நன்னூல் பாடல். இது அது எத்தனையாவது பாடல்னு சொல்லுங்கள். 195, 196, 197, 198. வினாயன் 10 ராமன், சீதை, தை, பனை போன்றன எவ்வகையான பெயர்கள்? இடுகுறி பெயர், இடுகுறி சிறப்பு பெயர், இடுகுறி பொது பெயர், காரணப்பெயர். வினா 10 வினாக்களுக்கு சொல்லியிருக்கோம். ஒருவேளை விடை குறிப்பு நீங்கள் எழுதாமல் இருந்தால் மீண்டும் ஒருவரை பார்த்து எழுதிடுங்க. எழுதிட்டு விடை என்னென்னு சரி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். விடை சொல்கிறேன். வினாயன் 1 கூற்று 1 எழுத்திலக்கணத்தின் வகைகளை பவணந்தி முனிவர் 12 வகையாக்கி கூறியுள்ளார் என்பது சரி. எழுத்திலக்கணத்தின் வகைகள் 12 பவணந்தியோட கூற்றுவது. கூற்று 2 ஏற்கனவே அறிந்த ஒன்றை சுட்டுவது உலகறி சுற்று என்று சொல்லப்பட்டிருக்கு. அது கிடையாது. ஏற்கனவே அறிந்த ஒன்றை சொல்வது பண்டறி சுற்று. அப்போ கூற்று 1 சரி, 2 தவறு. விடை குறிப்பு ஆ. வினாயன் 2 முற்றாயுதத்திற்கு மாத்திரை அறையாகும். ஆயுதத்திற்கு இன்னொரு பேர் தான் முற்றாயுதம். அப்போ ஆயுதத்திற்கு மாத்திரை அரை மாத்திரை என்பது சரிதான். கூற்று 2 உயிரிழப்படை என்பது 3 மாத்திரை, அளவெடுத்து வருவது 3 மாத்திரை, இதுவும் சரிதான். அப்போ விடை குறிப்பு நெடில் ஆ, 2ம் சரி. வினாயன் 3 உப்பு, காற்று இது என்னென்னா வன்தொடர் குற்றியலுகரம். அங்கே வல்லின எழுத்துக்கள் இருக்குது. அடுத்து பஞ்சு, வண்டு மின்தொடர் குற்றியலுகரம் 3. பெய்து, மல்கு இடைத்தொடர் குற்றியலுகரம். முதுகு, மரபு உயிர்த்தொடர் குற்றியலுகரம். விடை குறிப்பு
2 1 2 3 1 4 நெடில் ஆ. வினாயன் 4 ஐகார குறுக்கம் குறிப்புகள். ஐ தனிச்சு உத்தரித்தால் 2 மாத்திரை என்பது சரி. ஐகார குறுக்கத்தில் சொல்லில் முதலில் வந்தால் ஐ என்பது ஐகார குறுக்கத்தில் சொல்லில் முதலில் வந்தால் 1 மாத்திரை என்று கொடுக்கப்பட்டிருக்கு, அது தவறு. 1.5 மாத்திரை. மூன்றாவது, ஐ சொல்லில் கடையிலும் இடையிலும் வந்தால் அதோட மாத்திரை 1 மாத்திரை, அது சரிதான். அது விடை குறிப்பு பாருங்கள், 2 தவறு, 1 3 சரி. அது மாதிரி எங்கே இருக்குன்னு பாருங்கள், 3 1 சரி கொடுக்கப்பட்டிருக்கு. குறில் இ. மொழிக்கு இறுதி வரும் எழுத்துக்கள் எத்தனை என்பது 24. வினாயன் 7 வினாயன் 6 பொறுத்துக. மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்களோட வரிசை கிட்டத்தட்ட எத்தனை எழுத்துக்கள் வரும் அப்படின்னு நமக்கு தெரியும். அதில் நகர வரிசையில் எத்தனை வரிசை வரும் பாருங்கள். நகர வரிசையில் 12 வரும். நன்று நான் அப்படின்னு தான் சொல்லிட்டு போகலாம். 12 எழுத்துக்கள் வரும். அடுத்து நகர வரிசை ந, அதில் பார்த்திங்கன்னா 1 தான் வரும். ஞா வரிசையில் பார்த்திங்க அப்படின்னா 4 வரும். வா வரிசையில் 8 வரும். அப்போ விடை குறிப்பு 2 1 4 3 இ குறில் இ. வினாயன் 7 தவறான இணையை தேர்வு செய்கிறது. முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி, முற்றுப்போலி, இலக்கணப்போலி. இந்த போலினோட வகையில் வச்சு எடுத்துக்கும். மையல், மையல்னு சொன்னாலும் சரிதான், மையல்னு வருது. அதில் மா என்பது மையா மாதிரி இருக்குது, முதற்போலி. மையங்க மா நம்ம பேச்சுவழக்கில் சொல்லுவோம். அமைச்சருங்கிறத நம்ம அமைச்சர்னு சொல்லுவோம். அப்போ அது இடையில மை என்பது மாறப்பட்டிருக்கு, இடைப்போலி, சரிதான். அடுத்து பார்த்திங்கன்னா வாய்க்கால் என்பது இங்கே கால்வாயின் மாற்றப்பட்டிருக்கு, அது முற்றுப்போலி கிடையாது, இலக்கணப்போலி. அப்போ அதுதான் தவறு. பந்தல் பந்தர், அங்கே பந்தல் பந்தர் தான் அங்கே பந்தலாக மாதிரி இருக்குது, கடைப்போலி சரிதான், இறுதி எழுத்து மாற்றப்பட்டிருக்கு. அப்போ அதுக்கு தவறான இணை என்பது என்ன அப்படின்னா வாய்க்கால் கால்வாய் என்பது முற்றுப்போலி கிடையாது, இலக்கணப்போலி. அடுத்து வினாயன் 8 பொறுத்துக. தூ வெண்மை என்பது ஓரெழுத்து வரும்போது சரிதான். தே கடவுள் என்பதும் சரிதான். நை சிதைவு என்பதும் சரிதான். யா என்பது தான் தவறு, யானை கிடையாது, வேறொரு பொருள்படுவது, அது பார்த்துங்க. யானை என்பது நெடில் ஈ, அது பொருந்தாதது. வினாயன் 9 முதல் 4ஆம் எண் முனர் 10 இடை ஒற்று ஏகல் ஆயுதமாக என 20 மேற்கும் என்பர். இது நன்னூலோட 195வது பாடல். விடை குறிப்பு ஆ. வினாயன் 10 ராமன் சீதை தை படை போன்ற எவ்வகையான பெயர்கள் என்றால் இடுகுறி சிறப்பு பெயர்கள். 10க்கும் எவ்வளோ சரி என்பதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நாளை பார்க்கலாம். நாளைக்கு சொல் பொருள் யாப்பு அணிகள்லாம் படிங்க. நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.